அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோடு உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இன்றைக்கி வந்து இஃப்தார் டைமுக்கும் நீங்கள் சர்பத் அல்லது ஃபலூடா செய்கிறது இந்த ரோஸ் சிரப் தேவைப்படும். இந்த ரோஸ் சிரப் வீட்டில் இயற்கையான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். ரோஸ் வாட்டர் எடுக்கிறதுக்கு வந்து ரோசாப்பூ இதழ்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. அதோட வந்து நல்லா கலரில் உள்ள பீட்ரூட்டை அப்படி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த பிறகு நீங்கள் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் ஒரு கப் அளவு நான் எடுத்துட்டேன். கலர் உள்ள பீட்ரூட் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ரோஸ் சிரப்பு வந்து நல்லா ரெட் கலராக வரும். நாங்கள் இயற்கையான முறையில் செய்கிறது நாங்கள் இந்த பீட்ரூட் ரோஸ் இதழ் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ரோஸ் இதழை வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் இதை கொஞ்சம் கலரினா எடுத்துனேன். கலரிண்டா இதை கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு அவிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இதை கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரும். ரோஸ் வாட்டர் அந்த இதழ்களோட கலர் மனம் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி வந்து வரும். ஒரு 5 நிமிஷத்தில் மாதிரி இதை இறக்கி இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நாங்கள் இதையும் தண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த ரோஸ் இதழ்கள் இல்லைன்னா உங்களுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் இது இயற்கையான முறையெல்லாம் செய்கிறதால இயற்கையாகவே எல்லாமே நேச்சுரலாக போட்டு செய்ய போகிறேன். அதோட ரோஸ் வாட்டரும் பீட்ரூட் சாறும் எடுத்துட்டேன். இப்போ சீனி வந்து எந்த கப்பால் அளக்குறோம் அதே கப்பால் தான் நாங்கள் தண்ணியும் எடுத்துக்கணும். நான் இந்த குட்டி பவுலால் அளந்து எடுத்துட்டேன். ஒரு 4 கப் அளவு மாதிரி சீனி எடுத்துட்டேன். உங்களோட தேவைக்கேற்ப சீனி அளந்து எடுத்துக்கொள்ளும். இப்போ இதை வந்து நான் ரைஸ் குக்கர் சட்டியில் தான் போட்டுட்டேன். உங்களுக்கும் ரைஸ் குக்கர் சட்டின்னு தேவையில்லை, எந்த சட்டியும் சரி போட்ட போகிறோம். தண்ணி வந்து அதையும் இப்போ 3 கப் சீனிண்டா ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை கட்டி எதுவும் இல்லாமல் சீனி நல்லா கரைக்கணும். அடுப்பில் வைக்கும் போது நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இப்போ இதை கரைச்சி எடுத்து நிற்கிறேன். இப்போ இது நல்லா கரையும் வரைக்கும் கரைக்கணும். இப்போ கரைஞ்சி நல்லா வர சில இப்போ இதோட வந்து ரெட் கலரு பீட்ரூட் சாறு, அடுத்தது ரோஸ் இதழ் சாறு அதைத்தான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கொதித்து வரணும். இப்போ அந்த சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வர சொல்ல இதோட நான் வந்து கலரின்காக பீட்ரூட்டையும் அதோட வந்து ரோஸ் வாட்டரையும் சேர்த்துட்டேன். இதோட நீங்கள் ஹாஃப் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதி வரும் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சணும். உங்களுக்கு சிரப்புன்னா எப்படி சிரப் வரும் அதுபோல் இதை கொதித்து எடுக்கணும். அப்படி கையில் இப்படி ஒட்டுற பதம் வரணும். நல்லா ஒட்டுற பதமில் ஒரு அளவு. இப்போ இதை எடுத்து நீங்கள் ஆற வச்ச பிறகு ஃபில்டர் பண்ணி ஒரு பொட்டிலில் ஊற்றி வச்சுக்கொள்ளலாம். தேவைப்படும் போது உங்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணலும். இந்த வரப்போகிற இஃப்தாருக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கடையில் வாங்குறத விட வீட்டில் நாங்கள் ஹோம்மேட் எது செஞ்சாலும் அது நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். சின்னவங்களுக்கு கொடுத்து எதுவுமே பயமும் தேவையில்லை. பயப்படாமல் அவங்களுக்கு சர்பத் ட்ரிங்க்ஸும் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நான் ஒன்றுள்ள கண்ணாடி பொட்டிலையும் அடுத்து வந்து பெப்சி பாட்டில் ஒன்றுலேருந்து தான் ஊற்றி வச்சுருந்தேன். வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வேண்டிய பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த சிறப்பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.